வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் கிடையாது. ஆரி ஒர்க்குக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து அக்ரலிக் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரி ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அக்ரலிக் பெயிண்டிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி ஒன்று போடலான்னு நினச்சேன். அதுதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இதுக்கப்புறம் சிம்பிளான மெத்தடில் ஒரு ஃப்ளார் மாதிரி போடுறது, அதில் வந்து ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அதாவது பெயிண்டிங் பண்ண தெரியாதவங்க கூட ஒரு ஒரு பெயிண்டிங் சின்னதாக ஒரு ஃப்ளார் பெயிண்டிங் பண்ணலாம். அதை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரி ஒர்க் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்டோட இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்ற மெட்டீரியல் கிட்டை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கொஞ்சம் ப்ரஷஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது என்னென்ன மெட்டீரியலு, என்னென்ன நம்பரு, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ ப்ரஷ் இருக்கேன்னு பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு வெரைட்டி தான், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்ரலிக் கலர்ஸ் தான் நமக்கு மெயினாக தேவை. இந்த அக்ரலிக் கலர் வந்து நம்ம ஃபேப்ரிக் கலர்னு சொல்லுவோம், அக்ரலிக் சொல்லுவோம். இது ஃபெவிக்ரைல், கேம்லின் இந்த மாதிரி நிறைய இதில் கிடைக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து 15 ml இருக்கான் ஃபெவிக்ரைல் தான் நான் வாங்கியிருக்கேன். இதனுடைய பேர் அக்ரலிக் கலர்ஸ் சொல்லுவோம். இதுதான் எல்லா ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. சில்க்கு, காட்டனு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஜார்ஜெட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கலர் பேசிக் கலர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரெட்டு, எல்லோ, க்ரீனு, பர்பிளு, பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி பேசிக் கலர்ஸ் மட்டும் ஒரு கிட்டாகவே கிடைக்கிது. ஒரு 6 கலர் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா 10 கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ செப்ரேட்டாக கூட கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கோல்டெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது தனித்தனியாக. இந்த கலர் வந்து நமக்கு திருப்பி இதே கலர் தான் வேணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், பேர்ன்ட் சைனா 01 அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கோல்டு ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் இருக்கிற கலரு நம்ம திருப்பி வாங்குறப்ப அதே கலர் நமக்கு வேணும், ஷேட் மாறக்கூடாது அப்படின்னா இந்த பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாருங்கள் இருக்கி பார்த்திங்களா, இந்த இடத்துல இதுதான் பேர்ன்ட் சைனா 01 இருக்கா. இந்த பேரை வச்சு நம்ம வந்து திருப்பி இதே ஷேடிங் வந்து மாறாமல் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர், இந்த ரெட்டு நம்ம திருப்பி வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து கிரிம்சன் 04 இருக்குது. ஸோ இதே வாங்கினா சேம் ரெட்டு நமக்கு கிடைக்கும். இந்த எல்லோலையும் அப்படி தான். இந்த இடத்துல பாருங்கள் பேர் இருக்கா, எல்லோ லெமன், அதாவது லெமன் எல்லோ 11 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரே ஷேடு வந்து நம்ம வாங்கினோன்னா மறுபடியும் வாங்குறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரஷஸில் வந்து ரெண்டு மாடல் தான். ஒன்று வந்து ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கும், இன்னொன்று வந்து நல்ல ஒரு கூம்பான ப்ரஷ்ஷாக இருக்கும். ரெண்டு டைப் தான் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் தின்னாக ஒரு ப்ரஷ் இருக்கும், திக்காகவும் இருக்கும், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இதில் வந்து பாருங்கள் 0ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஒன்றுன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்களா ஒரே ஒரு 0 இருக்கா. ஸோ ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். சரியா? இந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கிறது வந்து ஒரு ப்ரஷ், ஒரே ஒரு 0. இதே இது 00 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் தின்னாக இருக்கும்னு அர்த்தம். சரியா? இதை விட தின்னாக வேணும் அப்படின்னா 000ன்னு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் தின்னாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இது வந்து பாருங்கள் போனி ஹேர்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி இந்த அணிலோட ஹேர் மாதிரி இருக்கும், வால் பகுதி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இது சிந்தட்டிக் ஹேர். ஸோ இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபுல்லாக இப்போ சிந்தட்டிக் தான் வருது. ஸோ நீங்கள் அதிலே பார்த்து என்ன நம்பர் வேணுமோ, இது எல்லாமே அவுட்லைன் கொடுக்க யூஸ் பண்ணுற ஒல்லியான ப்ரஷஸ் இது எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதிலே பார்த்தோம்னா கொஞ்சம் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த மாதிரி நேராக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளார் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
எல்லாமே நம்பர்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 000 காட்டினேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட ஒயிட் 1 இருக்குது, நம்பர் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4 இருக்குது. 4லே பார்த்தோம்னா நமக்கு வந்து பாருங்கள், இது வந்து நம்பர் 1. இது வந்து நம்பர் 1லே தின் ப்ரஷ் இது. ஓகே, இந்த இது அதாவது போனி ஹேரில் இருக்குது இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து பாருங்கள் சிந்தட்டிக்கில் இருக்குது. சிந்தட்டிக்கில் இருக்கிற நேரோ ப்ரஷ் வந்து இது நம்பர் 2ல் இருக்குது. அதே இது பார்த்தோம்னா ஃப்ளாட்டில் இருக்குது. ஓகேவா, ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து ஃப்ளாட்டு. இதுவுமே பார்த்தோம்னா நம்பர் 2. இந்த மாதிரி எல்லா நம்பர்லேயும் இருக்கும். அதாவது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு இருக்கிறது என்னென்னா சைஸ் வாரியாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா, 1 2 3 எப்படி நம்ம அதிகமாக நம்ம நம்பர் சொல்கிறோமோ, எப்படி ஏறுமுகத்தில் வருதோ அதே மாதிரி ப்ரஷஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பஞ்சஸ் அதிகமாக இருக்கும். பெரிய ஃப்ளாட் போடணும் அப்படின்னா பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் நம்பர் 4 இந்த இது. இப்போ 2வை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதுலேயே பார்த்தா இந்த 4லேயே பார்த்தா ஃப்ளாட் ப்ரஷ் இது. இதுவுமே பார்த்தோம்னா பாருங்கள் ஃப்ளாட் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் இதே தான். அடுத்து வந்து நான் 6 உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது பாருங்கள், அது வந்து இதை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட நம்பரை பொறுத்து தான் அதனுடைய சைஸஸ் வந்து நமக்கு மாறும். இது 6. இது வந்து நேர் ப்ரஷ் இது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே சிந்தட்டிக் அந்த இது தான். இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. இதுவுமே நம்பர் 6 தான். இந்த மாதிரி ஒரே நம்பர்லேயே ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் இருக்குது, நேரோ ப்ரஷ்ஷும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஃப்ளார் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா, பிகினர்ஸ் வந்து இவ்வளோ நிறைய நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம். ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பேலட் மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன், இல்லைனா பேலட் இருந்தாலும் ஓகே. மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பிளேட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு வாட்டர் வேணும். இதை வந்து நம்ம கலரிங் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து எப்பயுமே நான் 2 பவுலில் எடுத்து வச்சுக்குவேன். ஒரு தடவை ஒரு பவுலில் கழுவிட்டு அப்புறம் இன்னொரு தடவை தொடச்சிட்டு திருப்பி இன்னொரு பவுலில் நான் கழுவுவேன். அதுக்கு நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காட்டன் மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ப்ரஷஸ் வந்து நல்லா நம்ம வந்து வைப் பண்ண முடியும். ப்ரஷஸ் வந்து ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. சரியா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு மெதுவாக தான் நம்ம தேய்ச்சி அதை கழுவிட்டு நம்ம துடைக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் ப்ரஷஸ் எல்லாத்தையும். அதனால் உங்களுக்கு என்ன ப்ரஷஸ் வேணுமோ இப்போதைக்கு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக லைன்ஸ்லாம் எப்படி போடலாம். இப்போ நான் வந்து 0 எடுத்திருக்கேன், நம்பர் 0 எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு லைன்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெயிண்டிங் இந்த மாதிரி தான் நீங்கள் தேய்க்கணும், கொஞ்சம் தேய்ச்சிடக்கூடாது. சரியா, நான் முதலே சொன்ன மாதிரி கழுவிட்டு இப்படி தான் துடைக்கணும். லைன்ஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷை ஒரு தடவை தண்ணியில் முக்கிட்டு அதை நான் துடைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே அப்படியே நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஈரம் பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். இப்போ வந்து லைன் எப்படி போடலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை இப்படி முக்கிறப்ப ரொம்ப உள்ளே கொண்டு போகக்கூடாது, ப்ரஷ்ஷோட அளவு வரைக்கும் தான் நம்ம வந்து கொண்டு போகணும். ரொம்ப மேலே வரைக்கும் எல்லாம் கலர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. லைட்டாக நம்ம டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை தொடச்சி நம்ம எடுத்துகிட்டு ரொம்ப திட்டாகவும் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி நேராக பென்சில் வச்சு நம்ம போடுவோம் இல்லையா லைன்ஸு, அந்த மாதிரி தான். பென்சிலோட முனை இருக்கும் பார்த்திங்களா, அதே அளவு தான் இந்த ப்ரஷ் இருக்கும். இது நம்பர் 0 தின் ப்ரஷ் இது. இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுக்கு, அவுட்லைன் போடுறதுக்கு, ஒரு ஃப்ளவர் போட்டோம்னா அவுட்லைன் ஒரு பிளாக் கலர் ஒரு டார்க் கலர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்களா லைன்ஸ் போடுறதுக்கு நார்மலாக பென்சில் பேனால் போடுற மாதிரி நம்ம இந்த ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ இதை நம்ம கழுவணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா அதை கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கழுவணும். ரொம்ப இஷ்டத்துக்கு நம்ம ப்ரஷ்ஷை வந்து எல்லா பக்கமும் நம்ம அமுக்கி கழுவுனோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரஷ் வந்து விரிஞ்சிரும், அதே ஷேப் வந்து நமக்கு அடுத்தடுத்து இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெதுவாக வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா வைப் பண்ணிடுங்க, தொடச்சி எடுத்துருங்க.
அப்போ தான் அடுத்த கலரில் நம்ம விடுறப்ப இந்த பழைய கலர் வந்து அந்த ப்ரஷ்ஷில் இருக்காது. இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தொடச்சி திருப்பி கலர் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் தொடச்சிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். ஒரு லைன்ஸ் வந்து எப்படி போடலாம், ப்ரஷ்ஷோட ஹேண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போ அடுத்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஒரு ஃப்ளார் போடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரை ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அதாவது ஸ்ட்ரெயிட் ப்ரஷ் வச்சும் நம்ம வந்து பண்ணலாம், ஃப்ளாட் ப்ரஷ் வச்சும் பண்ணலாம். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா துணியோட அந்த கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த பாருங்கள், இப்போ கலர் எடுத்தேன் அப்படின்னா இந்த கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் அது பட்டிருக்கணும். உள்ளே இருக்க எல்லா ப்ரஷ்லேயுமே அந்த க்ரீன் இறங்கி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் நான் போடுறப்ப பாருங்கள் அந்த துணியோட நல்லா அது அப்படியே அட்டாச் அப்படியே ஒட்டிக்கிறோம். தூக்கி அந்த பபிள்ஸ் எதுவும் வராத மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால அது வந்து துணியோட அந்த ஒயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த க்ரீனும் அப்படியே மிங்கிள் ஆயிரும். துணியாக நல்லா மர்ஜ் ஆயிரும் இது. அதனால இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்லிங்க்கு அதிகமாகவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளாட்டோட முனை வந்து நல்லா கூர்மையாக இருக்கிற மாதிரி ஒரே ஷேப்பாக இருக்கிறனால நம்ம இதை வச்சே அப்படியே அவுட்லைன் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இந்த ஒரு பக்கம் நம்ம அமுக்கி பண்ணுறப்ப ஃப்ளாட் ப்ரஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நேரோவாக போடுறப்ப இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி நம்ம ரெட்டில் போட்டோம்ல அந்த மாதிரி தின் ப்ரஷ்ஷில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி லைன்ஸாகவும் இதை யூஸ் பண்ணலாம். 2 பர்பஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இப்போ இந்த கலர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கலர் வந்து துணிக்கு நான் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அந்த டிசைனுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா மர்ஜ் ஆகும். நம்ம எவ்வளோ தடவை அதை வாஷ் பண்ணாலும் அந்த கலர் வந்து நமக்கு போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல துணியோடு அது மர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து போடணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதிலே லைன்ஸும் இப்படி போடலாம். இந்த மாதிரி போட்டால் லைன்ஸ் மாதிரியும் வரும். இதே இந்த பக்கம் நம்ம போட்டோம்னா நல்லா இது மர்ஜ் பண்ணியும் நம்ம போடலாம். சப்பட்டையாக இருக்கிறனால ஃப்ளாட் இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம தேய்க்கவும் செய்யலாம், இந்த மாதிரி லைனும் போடலாம். 2க்குமே இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அது வரல அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் இதை ஃபில்லிங்க்கு மட்டும் ஃப்ளாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லைன்ஸ்லாம் போடுறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரஷ்ஷே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது கூட வேண்டாம் உங்களுக்கு. நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுவோன்னு நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இன்னொன்று போட்டு காட்டுறேன். நம்ம தேய்க்கிறப்பே தெரியுதா அந்த துணியோட அந்த கலர் எப்படி மர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது இது வந்து அந்த இடத்துல பார்த்தோம்னா அது ஒயிட் கலர் துணி மாதிரியே தெரியாது, ஒரு க்ரீன் துணி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த கலர் வந்து அந்த துணியோட நல்லா அது மிங்கிள் ஆயிடுது. ஃபேப்ரிக் பெயிண்டிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி எந்த பபிள்ஸும் எந்த ஒரு நெருடல் இல்லாமல் நம்ம தேய்ச்சி நல்லா ஃப்ளாட்டாக போட்டுறணும். பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஃப்ளாட் ப்ரஷ்ஷுன்னு கிடையாது, அக்ரலிக் பெயிண்ட் வச்சு நம்ம துணியில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது பெயிண்டிங்ஸில் வந்து எந்த ரூலும் கிடையாது, இது இப்படி தான் போடணும், இந்த அளவு தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம வந்து சில க்ரியேட்டிவிட்டியோடு பண்ணுறனால நம்ம அதில் கொஞ்சம் மாறினாலும் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் ஆயிடாது. இவ்வளோதான். சரியா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதான், சிம்பிளானது தான். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பார்த்தாச்சு. இப்போ நான் இதை வச்சு ஒரு சின்ன ஒரு பெட்டல் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன், அதே நம்பர் 6 தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் டிப் பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ தான் டிப் பண்ணணும். டிப் பண்ணிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறைய துணியில் அதாவது அந்த ப்ரஷ்ஷில் வந்து நிறைய இருக்குது கலரு. ஒரு அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப இருந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த கலரே கொஞ்சம் அதிகமாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், தெரியுதா? கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பெட்டல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். ஆரி போடுறப்ப நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம்.
சரியா? இப்போ இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் நல்லா ஃபேனில் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அந்த டிசைனே ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பீடு ஒர்க்கோ ஜர்தோசி ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறப்ப அதனுடைய ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங். அதனால தான் சரி நான் உங்களுக்கு இப்போ அடுத்து இதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சுத்தமாக பெயிண்டிங்கே தெரியாது, எனக்கு வரையவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக அதை வரைஞ்சிடலாம். பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டமானதோ வரவே வராத மாதிரியோ எதுவும் போட்டு காட்டலை. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு பெட்டல், அவ்வளவுதான். அதை தான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு கலர் ஃபில் பண்ணுறேன். நம்ம பண்ணுற கலரிங் நல்லா தேய்ச்சி விடணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துணியோடு அது நல்லா மர்ஜ் ஆயிடணும், ரொம்ப தனியாக தெரியக்கூடாது. நம்ம திருப்பி திருப்பி அந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்க்கிறப்ப துணியோடு நல்லா மர்ஜ் ஆயிரும் அது. இப்போ இந்த வீடியோஸில் நான் இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஃப்ளார் போட்டு அதில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். பொறுமையாக பழகுங்க, ஓகே? இப்போ ஒரு பெட்டல் மாதிரி வருது, இதை நம்ம ஒரு 5 பெட்டலாக போடலாம், இல்லை ஒரு 4 பெட்டலாக போடலாம், இல்லை அங்கங்கே ஒவ்வொரு பெட்டலாக போட்டு இதே ஒரு பட்டு மாதிரி கூட நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு குட்டி லீஃப் போட்டு காட்டவா உங்களுக்கு? அதாவது இது ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் உங்களுக்கு நான் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃப்ளவருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு குட்டி ப்ரஷ், அதாவது அவுட்லைனுக்கு நம்ம கொடுத்தோம் பார்த்திங்களா 0, அதை வச்சே நான் ஒரு சின்ன லீஃப் மட்டும் போட்டு காட்டுறேன் இந்த ப்ரஷ்ஷை வச்சு. இது நம்ம அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன இடத்துக்கு ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு சின்ன ஐடியாவும் உங்களுக்கு இருக்கும், ஓகே? இதையும் நான் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கையில் ஒரு மோட்டிஃப் மாதிரியோ இல்லை நெக்கில் ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி போட்டு ஒரு ஆரி ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய லுக்கிங்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நார்மலாக ஒரு சின்ன லீஃப் மட்டும் நான் போடுறேன். இது அவுட்லைனாகவும் நான் யூஸ் பண்ணுறேன், இதே இது இப்போ ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ன இடம் இல்லையா, சின்ன இடத்துக்கு இதுக்கு நம்ம தனியாக வேறு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த விட்டு வெளியேவும் வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்லைன் ப்ரஷ்ஷை வச்சே நம்ம ஃபில்லிங்கும் மெதுவாக கொடுத்துடணும், அவ்வளவுதான். பெயிண்டிங்ஸ் நல்ல பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வேணும் அப்படின்னா தனியாக கிளாஸ் கூட எடுக்கிறேன், ஓகே? எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுங்கள், நான் அடுத்த பேட்ச் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆரி பிகினர்ஸ்க்காக நிறைய இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து நான் அக்ரிலிக் பெயிண்டிங் வச்சு எப்படி கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு சொல்லி இனி வர்ற வீடியோஸில் நான் போட போகிறேன். அதனுடைய பேஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. இதையும் பார்த்து ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கோங்க. நிறைய கலர்ஸ்லாம் வாங்காதீங்க, நார்மல் கிட்டு பேசிக் கிட் இருக்குது, ஒரு 6 கலர்ஸ் வரும். நீங்கள் அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா மெட்டீரியலையும் நீங்கள் பண்ணலாம், சில்க்கு, காட்டன், ஒரு ஜூட்டோ, இல்லை அப்படி இல்லைனா ஒரு வேறு என்ன சிந்தட்டிக் மாதிரி இந்த ஷிஃபான் மெட்டீரியல் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது. அக்ரிலிக் கலர் பொறுத்த வரைக்கும் நல்லா கலர் பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டுட்டு பேக் சைடில் நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் அது போகாது. இவ்வளோ தான் அக்ரிலிக் பெயிண்ட், அவ்வளோதான். சின்ன ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக ஃப்ரீ ஹார்ஸில் பழகுங்க, ஓகே? அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஓகே? தேங்க்யூ.